இப்ப டைம் என்னாச்சு தெரியுமா? நைட்டு 8 மணி. இன்னும் உன் பொண்ணை காணோம். போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறான். மாப்பிள்ளை நிச்சயம் பண்ணதுல இருந்து அவ நம்ம பேச்சையே மதிக்கிறது இல்ல. அவளுக்கு எம்எல் இருக்கிற பயம் சுத்தமா போயிருச்சு. தேங்க்ஸ். நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். இல்ல பரவாயில்ல, நான் உள்ள வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். நீங்க வாங்க. மதி வந்துட்டாங்க. மாப்பிள்ள கூட பைக்ல தான் வந்திருக்கா. வாங்க தம்பி, வாமா. வாங்க மாப்பிள்ள. நீங்க எப்படி? ஒண்ணும் இல்ல மாமா, நைட்டு கொஞ்சம் லேட் ஆனதுனால மதிய வீட்ல டிராப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஹாய் விக்கி. ஹாய் மாமா. மதி, எதனால லேட் ஆச்சு? அது ஹாஸ்பிடல்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சுப்பா. அதான். இல்ல மாமா, மதி அவளோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தா. இவனை காப்பாத்துவான்னு நினைச்சா இப்படி மாட்டி விடுறான். அங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்ததுனால லேட் ஆயிடுச்சு. அதான் நான் வெயிட் பண்ணி சேஃப்டியா கூட்டிட்டு வந்தேன். ஓஹோ, மகிழினி வீட்டுக்கு போயிட்டு ஆஸ்பத்திரியில வேலை இருந்ததுன்னு பொய் சொல்றியா? பொய் சொல்றதும் இல்லாம மாப்பிளைய வேற கஷ்டப்படுத்திருக்க. மகிழினியோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால தானே ஏன் கூட சரியா பழக மாட்டேன்ற. அவளை கட் பண்ணி விட்டுட்டா அதுக்கப்புறம் என் கூட தானே பழகி ஆகணும். அதான் உங்க அப்பா கிட்ட உன்னை போட்டு கொடுத்தேன். மாமா, மதிய திட்டாதீங்க மாமா. அதான் நான் சேஃப்டியா கூட்டிட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? என்ன, நாங்க இருந்ததுனால கூட்டிட்டு வர முடிஞ்சது. இல்லனா தனியா தானே வந்தாகணும். காலம் கெட்டு கிடக்குது பாருங்க. மாப்பிள்ள, மதியும் மகிழினியும் ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸ். அதனால எப்பவும் அவ வீட்டுக்கு போவா வருவா. மத்தபடி வெளியில எங்கேயும் போக மாட்டா மாப்பிள்ள. வீடு விட்டா ஆஸ்பத்திரி, ஆஸ்பத்திரி விட்டா வீடு, இப்படிதான் இருப்பா. ஐயோ இருக்கட்டாத்த, மதிய பத்தி எனக்கு தெரியாதா? மதி ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா அவ ஃப்ரெண்ட்ஷிப்பால தான் அவளுக்கு பிரச்சனை வருது. அதுக்கு தான் நான் சொல்றேன், அந்த மகிழினி கூட நீ பழக கூடாதுன்னு. இங்க பாருமதி, மாப்பிளைய வச்சுக்கிட்டே சொல்றேன், இனிமே நீ மகிழினி வீட்டுக்கு போகவே கூடாது. புரிஞ்சுதா? சரி மாமா, நான் கிளம்புறேன். காஃபி சாப்பிட்டு போலாம்ல மாப்பிள்ள? ஐயோ பரவாயில்ல, நான் இன்னொரு நாள் வரேன். டைம் ஆயிடுச்சு. அக்காவும் மாமாவும் காணும்னு என்ன தேடிக்கிட்டு இருப்பாங்க. அத்தை மாமா, நான் வரேன். சரிங்க விக்கி, பாய். பாய் மாமா. உன் பொண்ணுக்கு கல்யாணமாக போகுதுங்கிற பயமே கிடையாது. அதனாலதான் இப்படி இஷ்டத்துக்கும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் சுத்திக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தா மாப்பிள்ள தப்பா நினைப்பாருங்கிற எண்ணமே கிடையாது. சரி விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. சொல்லு மகள். வீட்டுக்கு போயிட்டியா? வீட்டுக்கு வந்துட்ட மகள். அர்ஜுன் டிராப் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. போகும்போது சும்மா போகல, என்னை பத்தி எங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. என்னடி சொல்ற? எங்க அப்பா என்கிட்ட கேட்டப்போ நான் ஹாஸ்பிட்டல்ல வேலை இருந்துச்சுன்னு சொன்னேன். ஆனா அவரு
நான் உன் வீட்ல பேசிக்கிட்டு இருந்தேன், அதனாலதான் லேட் ஆயிடுச்சுன்னு போட்டு கொடுத்துட்டாரு.